நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இந்த குடும்பத்து மேல கொஞ்சமா அன்பு செலுத்தினேன்னு வைய, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க உன்ன அந்த வானத்திலேயே தூக்கி உட்கார வச்சிருவாங்க. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணு. இவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது? என்னால இங்க ஒழுங்கா சாப்பிட முடியல, ஒழுங்கா தூங்க முடியல. 24 மணி நேரமும் போடவ வேற. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? அண்ணி, நீங்க தண்ணி கேட்டிருந்தீங்கல்ல? உன்னோட பேர் என்ன? என் பேரு மீனா. மீனா, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் கிடையாதா? ஒருத்தர் ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி நாக் பண்ணணும்னு தெரியாது? ஏன் நின்னுட்டு இருக்க? நானே ஊத்திக்கவா? என்ன இது? தண்ணி. ஐ நோ இட், டேம் இட். சில்லுனே இல்ல, போய் சில்லுன்னு கொண்டு வா. என்னோட பொண்ணு வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் பணத்தை வச்சுதான் எடை போடுவாங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த குடும்பத்தை புரிஞ்சுக்கிறதுல இல்ல, ஒன்ன புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். நான் உள்ள வரலாமா அண்ணி? வா. இந்தாங்க அண்ணி. இப்பவும் சில்லுன்னு இல்ல. அண்ணி, ஃப்ரிட்ஜ்ல இதை விட ஜில்லுன்னு தண்ணி இல்ல. ஏன்னா இப்பதான் தண்ணி வச்சேன். ஐஸ் கியூப்ஸ் இருக்குல்ல? அப்போ ஐஸ் கியூப்ஸ் போட்டு கொண்டு வா. And listen to me, எந்த விதத்திலையும் நான் உன்னை வற்புறுத்தவே இல்லை. நீயா முன் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. அந்த பையனை வந்து மீட் பண்ணு, அந்த குடும்பத்தை மீட் பண்ணுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீ கேட்டியா? முடியாதுன்னு அடம் பிடிச்ச. எத்தனை தடவை கதவை தட்டுவ? உள்ள வா. அண்ணே, அது வந்து ஒரே ஒரு ஐஸ் கியூப் தான் இருந்தது. ஒரு கிளாஸ் சில்லுன்னு தண்ணி கொண்டு வர எத்தனை வாட்டி கீழே போயிட்டு வருவ? இந்த வீட்ல ஐஸ் வாட்டருக்காக எத்தனை வாட்டி கேக்குறது? என்ன என்னாச்சு? என்ன நடந்தது சுஹானா? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? ரஜினி, மீனாவை உன் கூட கூட்டிக்கிட்டு போ. ராதா, கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்ணிடு.
சுஹானா வா, என் ரூம்க்கு போலாம். வா. என்னாச்சு மீனா? அந்த கிளாஸ் நான் உடைக்கல. அழறத நிறுத்து. உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? என் கூட வா. ராதாத்த, நான் இதை சுத்தம் பண்ணிடுறேன். நிறைய செதறி இருக்கு, பார்த்து எடு. கண்ணாடி ரூம் மொத்தமும் செதறிடுச்சு. ரொம்ப கோவம் வருதா? கோவத்தை கட்டுப்படுத்திக்க முடியல. வர கோவத்துக்கு அப்படியே எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சிடணும் போல இருக்குல்ல. கரெக்டா? உங்க அப்பா வீட்ல நீ இருக்கும்போது இப்படிதான் பண்ணுவியா? அதாவது கோவம் வரும்போது எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு உடைச்சிருவியா? இது மட்டும் எங்க வீடா இருந்திருந்தா கிளாஸ், வாஸ், டேபிள், சேர் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிருப்பேன். ஓ, அப்படியா? கோவம் வந்தா இவ்ளோ கஷ்டப்படணுமா? என்ன? வா, அப்படி உட்கார்ந்து பேசலாமா? என்கிட்ட சொல்லு, திடீர்னு உனக்கு எதுக்கு அப்ப அவ்வளவு கோவம் வந்துச்சு? நான் அந்த பொண்ணு கிட்ட. எந்த பொண்ணு கிட்ட? ஓ, மீனா கிட்டயா? மீனாதான். எனக்கு கோல்டா தண்ணி வேணும், போய் கொண்டு வான்னு திரும்ப திரும்ப அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு சில் வாட்டர் குடிச்சுதான் பழக்கம். டாலி அக்கா எங்க வீட்ல எனக்காக ஃப்ரீசர்ல பாட்டில்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஆனா அவளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அந்த பொண்ணு மீனா. அந்த மீனாதான். சரியில்லை, அவளை வேலையை விட்டு அனுப்பிடுங்க. அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எத்தனை தடவை சொல்றது? இல்ல, மீனா ரொம்ப நல்ல பொண்ணு சுஹானா. எல்லார் பேச்சும் கேப்பா, உன் பேச்சும் கண்டிப்பா கேப்பா. ஏன் கேட்க மாட்டா? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃப்ரிட்ஜ்ல ஒருவேளை தண்ணி பாட்டிலே இருந்திருக்காது. நம்ம குடும்பம் ரொம்ப பெருசு வேற, உனக்கே தெரியும்ல. நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வச்ச உடனே அது சில்லுன்னு ஆகிறதுக்கு முன்னாடியே காலி ஆயிடும். பாவம் மீனா என்னமா பண்ணுவா? நாளையிலேந்து இல்ல இப்போலேந்தே உனக்காக ஸ்பெஷலா ஒரு பாட்டில் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடுறேன். காய்கறிகளுக்கு பின்னாடி ஒளிச்சு வைக்கிறேன், யாரும் குடிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம நான் இப்பவே மீனாவை அனுப்புறேன். வெளியில போய் அவ உனக்காக சில்லுன்னு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐ டோன்ட் நீட் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுவும் இல்லாம நான் இப்பவே மீனாவை அனுப்புறேன். வெளியில போய் அவ உனக்காக சில்லுன்னு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐ டோன்ட் நீட் இட். ஆனா சுஹானா, இவ்ளோ
சின்ன விஷயத்துக்கு போய் அவ்வளோ கோபம் தேவையா? என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சமயத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக கோபம் வரதா செய்யும். எனக்கு கூட வரும். ஆனா அப்படி கோபம் வரும்போதெல்லாம் கிளாஸ உடைக்கிறதோ இல்ல வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து உடைச்சுக்கிட்டே இருந்தா வீட்டோட நிலைமை என்னமா ஆகும்? சரி, அதை விடு. ஒருவேளை கோவத்துல உன் கையிலயோ கால்லயோ அடிபட்டுடுச்சுன்னா? ஒருவேளை மீனாவோட கால்ல கண்ணாடி துண்டு குத்தி இருந்ததுன்னா? பிரச்சனை அவளுக்கு இல்ல, பிரச்சனை நமக்குதான். முதலாளியா இருக்கும்போது நமக்கு பொறுப்பு ரொம்ப அதிகமாகும். மீனா நம்ம எல்லாரையும் பாத்துக்கிறது முக்கியம் இல்ல, நாமளும் மீனாவை பத்திரமா பாத்துக்கணும்ல. அவளோட சின்ன சின்ன சந்தோஷம் என்னன்னு தெரிஞ்சு நாமளும் நிறைவேற்றணும். அப்பதான் நாம ஒரு நல்ல முதலாளியா இருக்க முடியும். ரொம்ப கஷ்டத்துலதான் மீனா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்குள்ள 1008 கஷ்டங்கள் இருக்கு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வேலைக்கு எதுவும் போறது கிடையாது. அம்மாவுக்கு ஊனம், 3 தங்கச்சிங்க இருக்காங்க. பாவம் இவ ஒருத்தி தான் அந்த மொத்த குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கும் சின்ன வயசுதான். ஆனா தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. வீடு பெருக்குவா, டீ போடுவா, துணியெல்லாம் துவைச்சு போடுவா. நாம என்ன சொன்னாலும் அதையெல்லாம் செய்வா. பாவம் அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி செய்யறாளோ அதே மாதிரிதான் நமக்கும் செய்யறா. ஏன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு மீனா அவங்களுக்கு செய்யற சேவையை விட அவ சம்பாதிக்கிற பணம் தான் தேவை. 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு மீனா நம்ம வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு பதிலா நாம அவளுக்கு கொஞ்சம் மரியாதை, கொஞ்சம் பாசத்தை கொடுத்தா நம்ம என்ன குறைஞ்சா போயிட போறோம்? மீனா தினம் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது அவ மனசுக்குள்ள என்ன தோணும் தெரியுமா? எவ்வளவு கொடுத்து வச்சவங்க இவங்கெல்லாம், இவங்க கிட்ட எல்லாமே இருக்கே, என்கிட்ட மட்டும் இல்லையேன்னு தோணும். மீனாவுக்கும் நமக்கும் விதி ஒண்ணுதாமா வித்தியாசம். எல்லாம் தலை விதி. I'm really sorry. I'm sorry பெரியம்மா. அவளை நான் ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல. அழகு. நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு எனக்கு தெரியும் சுஹானா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன சொல்லுவீங்க? குட் கேர்ள். அட கடவுளே, இவ்ளோ கோவமா? ராதாத்த நீங்க பாத்தீங்கல்ல, கிளாஸ உடைச்சிட்டாவ. வந்து 3 நாள் தான் ஆகுது. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. மீனா, மரியாதையா உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல அண்ணி, சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணல. அது வந்து தண்ணி சில்லுன்னு இல்லையா, அதனால அவங்க கிளாஸ உடைச்சிட்டாங்க. நான் ஒண்ணும் பண்ணல. இங்க என்ன நடக்குது? ராதா, அதான் எல்லாம் முடிஞ்சது இல்ல? ரஜினி, போதும், இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். சின்னத்த, ஆனா அது சுஹானாவோட கோவம் கொஞ்சம் நம்ம இஷானுக்கு நேர் எதிரான குணமா இருக்கே, அதான். சரி, ஏதோ கோவப்பட்ட அவ்வளவுதானே, உடனே அவளை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறதா? என்ன மீனா இதெல்லாம்? ஏன் இப்படி அழற? கண்டிப்பா இவதான் ஏதாவது சொல்லிருப்பா. மீனா, இங்க இருந்து கிளம்பு. போன்னு சொல்றல. மீனா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அண்ணி. உங்களுக்கு அவளை பத்தி தெரியும்ல. அவளை பலார்னு அரைஞ்சா கூட வாயை திறக்காம நிப்பா. மீனா ஒண்ணு நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்த பொண்ணு இல்ல.
நம்ம எல்லாருக்குமே மீனாவை பத்தி நல்லா தெரியும். அவ நிச்சயமா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பா. ஆனா இது வரைக்கும் நம்மள எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவ பேசுனதில்ல. ஆனா கிளாஸ போட்டு உடைக்கிற அளவுக்கு சுகானாவை எதிர்த்து பேசியிருப்பாளா? என்ன நடந்ததுன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ராதா, ராதா நில்லு. சுஹானா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவ புதுசு. கோவப்பட்டாங்கிறதுக்காக அவ நல்ல பொண்ணு இல்லைன்னு எப்படி முடிவு பண்ணலாம்? ரஜினி, அவ சின்னத்த உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நாங்க யாரும் சுஹானா கெட்ட பொண்ணுன்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப நல்ல பொண்ணு சுஹானா. அவ ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பா. அவங்க வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கால, அதான். அவ ரொம்ப நல்ல பொண்ணு, எப்பவும் நல்ல பொண்ணா தான் இருப்பா. ஒருவேளை அவ அப்படி இல்லைன்னா நாம அவளை நல்ல பொண்ணா மாத்திடலாம். அவ வேற யாரும் இல்ல, நம்ம இஷானோட மனைவி. இந்த வீட்டோட சந்தோஷம். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப கஷ்டத்துல தான் மீனா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்குள்ள 1008 கஷ்டங்கள் இருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி செய்யறாளோ அதே மாதிரி தான் நமக்கும் செய்யறா. அதுக்கு பதிலா நாம அவளுக்கு கொஞ்சம் மரியாதை, கொஞ்சம் பாசத்தை கொடுத்தா நம்ம என்ன குறைஞ்சா போயிட போறோம்? முதலாளியா இருக்கும்போது நமக்கு பொறுப்பு ரொம்ப அதிகமாகும். ஓ, ராதா அத்தை கிஃப்டா வந்த சாரீஸையும் இங்கே வச்சுட்டாங்களா? நான் ஒரு வேலை பண்றேன், நான் இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அப்புறம் நீங்க கொண்டு வந்த துணிமணி எல்லாத்தையும் இங்கே வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? எப்படியும் கிஃப்டா வந்த இந்த புடவைங்களெல்லாம் நீங்க கட்ட மாட்டீங்கல்ல, அப்புறம் அதை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? கரெக்டு தான். ஆனா இந்த புடவைங்களெல்லாம் நான் வச்சுட்டு என்ன பண்றது? அப்புறமா நீங்க யாருக்காவது கிஃப்டா கொடுத்துருங்க. யாரு? அண்ணி, நான் உள்ள வரட்டுமா? உள்ள வா. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். அண்ணி, நான் ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுட்டேன். தண்ணி இப்ப ஜில்லுன்னு இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரியே இருக்கு. உங்களுக்கு கொண்டு வரட்டுமா? தேங்க்ஸ். நீங்க இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? சேச்சா, அதெல்லாம் இல்லையே, கோவம்லாம் இல்லையே. ஆமா, உன்னோட பேர் என்ன? மீனா. மீனா, உனக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? இல்ல. ஓகே. அண்ணி, நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். நீ ஒரு வேலை பண்ணு. இதுல எந்த புடவைலாம் உனக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீ எடுத்துக்க. ஆனா அண்ணி, எது எல்லாம் புது புடவையாச்சு, அதோட விலையும் அதிகமா இருக்கும். விலை அதிகமா இருந்தா என்ன? நான் தானே கொடுக்குறேன். உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோ. வேண்டாம் அண்ணி, இதெல்லாம் ரொம்ப அழகான புடவைங்க. நீங்க வேணா எனக்கு ஏதாவது பழைய புடவை இருந்தா கொடுங்க போதும். ஏன் திரும்ப திரும்ப என்ன இரிட்டேட் பண்ற? சாரி எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போயேன். ஒரு நிமிஷம் இரு, நானே உனக்கு புடவையை செலக்ட் பண்றேன். இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும், எடுத்துக்க. ஆனா அண்ணி, எதுக்கு அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு இருக்க? நான் யாருக்கும் அண்ணி கிடையாது, நான் சுஹானா. உங்களை அண்ணின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடணும்? சரி,
நீ போ. சாயங்காலம் இதை கட்டிட்டு தான் வரணும். கியூட்டா இருப்ப. அண்ணி, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. தேங்க்யூ.